நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் 10 நாட்களாக டிராக்டரில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தாமரைப்பாக்கம் நெல் கொள்முதல் மையத்திற்கு புன்னப்பாக்கம், மாகரன், அமணம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து விவசாயிகள் 20க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் நெல் மூட்டைகளை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் அங்கு ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கொண்டு வந்துள்ள நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை என தெரிகிறது. இதனால் 10 நாட்களுக்கு மேலாக டிராக்டரில் உள்ள நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். இதனால் நெல் மூட்டைகள் மழை, வெயில் போன்றவற்றால் நெல் மூட்டைகள் வீணாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் தினசரி டிராக்டர் வாடகையாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து விவசாயிகள் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய போது புதிய ஆட்சி வந்துள்ளதால் நெல் கொள்முதல் செய்ய இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என தெரிவித்ததாக கூறினர். இதற்கிடையே நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்யும் போது எடை போடும் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு முழுவதும் இந்த வசூல் நடைபெறுவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை உடனே திறக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்ட டிராக்டர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் 80 நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்து 20 நாட்கள் ஆகியும் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அறுவடை செய்த நெல் மூட்டைகளை சாலைகளிலும் டிராக்டர்களிலும் வைத்து பாதுகாத்து வருவதாகவும் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே எலத்தூரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து எடை போட பல நாட்கள் காத்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தினசரி ஏராளமான நெல் மூட்டைகள் அங்கு குவிந்து வரும் நிலையில் உரிய நேரத்தில் எடை போட்டு நெல் மூட்டைகளை அனுப்பாததால் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஆட்சியரும் அதிகாரிகளும் தலையிட்டு உடனடியாக கோரிக்கையை ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர்.